ஜன் தயான் யோஜனா மூலம் 51 கோடி மக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. ஆவாஸ் யோஜனா மூலம் 3 கோடி ஏழைகளுக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. ஜல் ஜீவன் யோஜனா மூலம் 11 கோடி குடிநீர் குழாய் மக்களுக்கு சென்றடைந்துள்ளது. சவான் நிதி திட்டம் மூலம் 60 லட்சம் தள்ளு வண்டி மற்றும் குறுதொழில் செய்வோர் பயன்பெற்றுள்ளனர். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் மூலம் 55 கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளனர். 9000 ஜன் அவுஷதி மெடிக்கல் ஸ்டோர் மூலம் மலிவு விலை மருந்துகள் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. 2014ஆம் ஆண்டில் இருந்த 74 விமான நிலையங்களில் இருந்து இன்று 149 விமான நிலையங்கள் பயன்பாட்டிலுள்ளது. உலகம் வியக்கும் வந்தே பாரத் நமோ பாரத் ரயில்கள் இந்தியாவை இணைக்கின்றன. இந்தியாவின் நீளமான கடல் பாலம் அட்டல் சேது பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான ரயில்வே செனாப் பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக நீளமான ஹைவே அட்டல் சுரங்கம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நீளமான சுதர்ஷன் சேது கேபிள் பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 15 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள், 7 புதிய IIT கல்வி நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 500 வருட சட்ட போராட்டத்திற்கு பிறகு ராமர் கோவில் உலகிற்கே ஒரு புது விடிவெள்ளியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் கலாச்சாரமான செங்கோலையும் திருக்குறளையும் உலக அரங்கில் மிளிர செய்தது மோடி சர்க்கார். தமிழ் காசி சங்கமம் உருவாக்கி திருக்குறளை மற்ற இந்திய மொழிகளிலும் பிரெயில் முறையிலும் வெளியிட்டது மத்திய அரசு. சந்திரயான் மூலம் உலக நாடுகள் செய்ய முடியாத சாதனையை இந்தியா நிகழ்த்தியது. இந்தியாவை அடிமைப்படுத்திய பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி உலக பொருளாதாரத்தில் 5ஆம் இடம் பிடித்துள்ளது. நீட் தேர்வின் மூலம் ஏழை எளிய திறமையான மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு சாத்தியமாகப்பட்டுள்ளது. உலகில் மிக உயரமான நினைவு சிலை காங்கிரஸ் தலைவரான சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மோடி சர்க்கார் உருவாக்கியது. இது உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமிரச் செய்தது. இந்த சாதனைகள் அனைத்தையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட லிங்குகளை காணொளியுடன் இணைத்துள்ளோம். இதில் ஏதாவது ஒரு பதிவு தவறு என்று சரியான ஆதாரங்களோடு நீங்கள் நிரூபித்தால் 1000 ரூபாய் பரிசு பணம் வழங்கப்படும். மின்னஞ்சல் unitystreammedia@gmail.com